சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் அப்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். இதை காட்டுங்க, உங்களுக்கு தெரியுது எந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி, எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை சொல்லி. இந்த ப்ராஜெக்ட் 2வது வாரம், பின்னால் 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன், மேலுக்கு லாஃப்ட் வர போகுது, கம்ப்ளீட் வீடு ரீபபிஷ்மெண்ட். இதனுடைய அப்டேட் வந்து பார்க்க போகிறீங்க. ஒரே வேலை தொடங்கி நாளிலேருந்து ஒரே மழை, பட் இருந்தாலும் நாங்கள் ஓய்ந்த பாடில்லை. அது என்னென்ன வேலைகள் செய்திருக்கணும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் சேர்ந்து போய் பார்க்க போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட், லெட்ஸ் கோ. வீட்டுக்கு உள்ளே இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்கள். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் டு பிரிக்ஸ் எடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஸ்டாண்டர்ட் எஸ்பி கன்சல்டன்சியினுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான்னு சொல்கிறது. உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதனுடைய சிமினி கம்ப்ளீட்டாக எடுக்க வேணும். அதனுடைய வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஃப்ளோ, முன்னுக்கு பின்னுக்கு மேலுக்கு எல்லாமே சரியாக ஃபுல்லாக எல்லாமே கொத்தி எடுத்த வண்ணம் உள்ளார்கள். ரைட், இந்த டீம் வந்து சும்மா அந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. பாருங்கள், இதான் கிரவுண்ட் ஃப்ளோ ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக சீலிங்லேருந்து எல்லாமே சிமினி எல்லாமே ஃபுல்லாக தட்டி தூக்கியாச்சுது. பேக் டு பிரிக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஒர்க் வந்து முடிக்க வந்து பேக் டு பிரிக்ஸ் சொன்னால் தெரியுது. ஃபுல் சிமினி கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணி இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடைச்சி கீழே உள்ள ஃப்ளோர் ஜாய்ஸ்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தூக்கியாச்சு. இதுக்கு வந்து அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் வர போகுது. இந்த வோல் வந்து ஓப்பன் ஆக போகுது. இது எல்லாமே பழைய காலத்து வீடுகள். நான் ஏற்கனவே இந்த வீட்டை வந்து நான் காட்டியிருப்பேன். அப்போ அதை நான் காட்டிக்கல என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், செய்யக்கில் அதை ஃபுல்லாக ப்ராப்பரான முறையில் அதை செய்யுங்க. இங்கே இது எல்லாமே வந்து ஃபுல்லாக பேக் டு பிரிக்ஸ். சரிங்க, இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் வந்து வரப்போகுது. பின்னுக்கு எக்ஸ்டென்ஷன் வரப்போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து இப்போ ஃப்ளோர் சஸ்பெண்டில் வச்சுக்கொண்டே அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் செய்கிறாங்க. ஆனால் அதை விட நாங்கள் இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து அந்த வேலையை வந்து நாங்கள் செய்யக்கில் இனி இல்லைன்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பான இதில் வந்து வரும். இது வந்து 2வது கிழமையில் நாங்கள் நிற்கிறோம். இந்த வேலையினுடைய துரிதம் வந்து பார்த்து தெரியுது உங்களுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இங்கே ஒரே மழை வந்து இந்த ஏரியாவில் அது வந்து விண்டர் டைம்னு சொல்லிக்க மிக கடினம். பட் ஆனாலும் நாங்கள் விட்ட பாடில்லை. மெட்டீரியல் எல்லாம் இந்த ஏரியாக்கள் எடுக்கிற வந்து கொஞ்சம் டெலிவரி எல்லாம் வந்து ஸ்லோவாக இருக்குது. பட் ஆனாலும் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இதில் உள்ள விஷயம். ஆகவே இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகள் உங்கள்கிட்ட இருக்குமே இருந்தால் இதே மாதிரி இந்த மாதிரி மேக் ஷூர் நீங்கள் ரீபபிஷ்மெண்ட் செய்ய ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து கம்ப்ளீட் ரெண்ட் ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ அதில் இருந்து செய்துடுவாங்க. ரைட், லெட்ஸ் குட். இதில் போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீட்டை வந்து இந்த கோழி சிக்கன் உரிச்ச மாதிரி உரிச்சாச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் ஃபுல் ரூஃப் எல்லாமே கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர்ஸ் கம்ப்ளீட் அவுட் எல்லாமே உடைச்சு அதன்படி தான் நாங்கள் செய்கிறோம். இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஃபுல் அதாவது வந்து எக்ஸ்டென்ஷனுக்குரிய ஃபுல் அமைப்பும் துரித கதியில் ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்குது. இதுதான் இதனுடைய அமைப்பு. அதே மாதிரி இங்கே இந்த பாத்ரூம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா, 4 பக்கம் வோல் தான் இருக்கே ஒழிக்க மிச்சம் எல்லாமே தட்டி தூக்கிட்டேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ரைட், பாருங்க, வீடு வேலை செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யணும். ரைட், பேக் டு பிரிக்ஸ், ஃப்ளோ கம்ப்ளீட், 4 பக்கம் வோல், மேலே லொஃப்ட்டு வந்து வரப்போது பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் தூக்கிட்டோம். ஏன்டா சீலிங் எல்லாம் இங்கே வந்து கொஞ்சம் பதிச்சு நல்லா ஹைட் வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு ஐடியா நான் ஏற்கனவே கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன். இதில் தந்திருக்கிற ஆர்கிடெக்சர் டிசைன் வந்து ஒரு வித்தியாசம். ஆனால் அதையும் நாங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதில் மேக்ஸிமைஸ் பண்ணி அதனுடைய ஸ்பேஸ்கள் எல்லாத்தையுமே கூடுதலான பாகம் நாங்கள் எடுத்து இதை செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் இதுக்குரிய பே, முன்பக்க பே விண்டோ. இது மாஸ்டர் பெட்ரூமில் நிற்கிறீங்கள். இது மாஸ்டர் பெட்ரூம். பாருங்கள் எல்லாமே கொத்தி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முழுக்க எடுத்தாச்சு. ரைட், அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரூம் இந்த வோலும் வந்து நாங்கள் கட்டி எடுத்தாங்க. ஒரு தின் போல், இதெல்லாம் பழைய காலத்து ஸ்ட்ரக்சர். இங்கே பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு திண்ணில் வந்து இந்த போல் இருக்குது. இதில் தான் நிற்குது. இத்தனைக்கும் இது பழைய, கீழே இருந்து கூட மேலே வரல. ரைட், அதே மாதிரி இந்த பாத்ரூம் அங்கே பின்னால் டபுள் ஸ்டோரி போகுது. இன்னும் நிறைய சேஞ்சஸ் வந்து இன்னும் வேற இருக்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு வாங்க போகிறாக்கள் இந்த மாதிரியான ஒரு வீடு அமைப்பு, இதுக்கு இந்த முந்தின காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றி நான் நிறைய காட்டியிருப்பேன். இந்த மாதிரியான ஒரு அமைப்பான வீடை வாங்கி ரீபர்பிஷ்மெண்ட் நீங்கள் செய்து உங்களுக்கு ஏற்ற அமைப்பில் எங்களோடு சேர்ந்து நீங்கள் டிசைன் பண்ணி இருந்து பாருங்கள். அதுன்ற லைஃப் அதுன்ற ஒரு சந்தோஷமே வேறு மாதிரி. லைஃப் ஒருக்காத்தான். அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. வாங்குகிற வீடு, இருக்கிற வீடு, இனி வாங்க போகிறாக்களாக இருந்தாலும் சரி, வாங்கினாக்களாக இருந்தாலும் சரி, வேலையை செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க.
ரைட். சும்மா அதுக்கு மேலே என்ன சொல்கிற மேலே ஒரு ஸ்கிம்மையும் பூசி பிளாஸ்டரையும் பண்ணி போட்டு பெயிண்டையும் பண்ணி போட்டு ரீபர்பிஷ் பண்ணணும். ஃபுல் பேக் டு வால் இந்த மாதிரியான அமைப்பு வடிவா நான் இதில் நான் காணொலியில் நாங்கள் காட்டுறதுக்கான காரணமே செய்கிற ஆக்களை யாராவது இதை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, செய்ய போகிற ஆக்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நாங்கள் செய்ய வேணுமா இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதில் என்ன கொஷின் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். ஒரு இன்சுலேஷன் கூட இல்லை பாருங்க, கீழுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை. இது நாங்கள் வைக்க எல்லாமே ஃபுல்லி இன்சுலேட்டட் வோலில் வரும். ஃப்ளோருக்கு எவ்ரி ஃப்ளோர் இன்சுலேஷன் வரும், வாலுக்கு இன்சுலேஷன் வரும். வீடு இன்னும் ஓமாகவும் எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ் இபிசி நல்ல ரேட்டிங்லேயும் நாங்கள் இதை கொண்டு தருவோம். ஆகவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். ரைட். இது செகண்ட் வீக்கில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ பின்னால் எக்ஸ்டென்ஷன் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ரைட். சரிதானே?